முதல் போலீஸ் தரப்பில் வந்து இது நம்பலை. ஏன்னா 94 95 காலகட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சில சமூக அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இது மாதிரி தவறு நடக்குதுன்னு ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் ஆஃப் பண்ணப்பட்டு மூடி மறைச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு அதே பிரச்சனையே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அந்த இதில் துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறவர் அப்படின்ற போது ஒரு சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொடர்பில் உள்ள ஆட்களாக இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இந்த தர்மசாலாவை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க. இப்போ நிர்வகிக்கிற வந்து ஒரு பாஜகவினுடைய எம்பியாக இருக்கிறார். கர்நாடகா பார்த்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி பாஜக இருந்துச்சு, இப்போ காங்கிரஸ் இருக்குது. இப்போ அவர் தான் இப்போ அந்த பாஜக எம்பி தான் அந்த நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. மாறி மாறி அங்கே கர்நாடகா பொறுத்த அரசுடைமை தான் அந்த இது தனியார் அந்த இது பண்ணுறாங்க, ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நிர்வாகம் வந்து அந்த அரங்காவலர் குழு வந்து யாரத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. 4 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாறும். இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி, அந்த மடத்தை வந்து அவங்க பெருசாக வந்து டச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங். டெல்லி வரைக்கும் அவங்களுக்கு தொடர்புள்ள நபர்களாக இருக்காங்க. அவர்கள் மீது தான் ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார், அங்கே இந்த மாதிரியான வேலை நடக்குதுன்னு.